புரட்டாசியில் ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா? இது என்ன கேள்வி, பெருமாள் கோசம் தான் நினைப்பீங்க. பட் இதில் வந்து ஒரு சயின்ஸ் இருக்குது. புரட்டாசி டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வெயில் முடிஞ்சு மழை ஸ்டார்ட் ஆகும் டைமை. பூமி வந்து சூடாக இருக்கும். மழை பெய்யறனால இன்னும் வந்து சூடாகிட்டு நம்மளுக்கு வந்து இந்த அனல் காற்று வரும். உடம்புலேயும் வந்து அதே மாதிரி தான் நம்மளுக்கு வந்து நம்ம பாடி வந்து சூடாகவே இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில். இந்த டைமில் வந்து நம்ம நான்வெஜ் சாப்பிட்டோன்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஜீர்ணிக்காது. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஆல்ரெடி நம்ம சூடாக இருக்கும், இன்னும் இது வந்து சூட்டை வந்து கிளப்பிடும். இதனால தான் வந்து புரட்டாசியில் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. என்னதான் சயின்ஸ் இருந்தாலும் நம்ம வந்து சாமி கோசம் தான் இருப்போம். இன்றைக்கி நம்ம வீட்டில் தழு தான் போட்டிருந்தாங்க. ஏன்னா இவ்வளோ பேசி உங்கள் வீட்டிலே எப்படியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்பீங்க. ஏன்னா தான் சயின்ஸ் இருந்தாலும் நம்ம சாமி கும்பிட்றது தான். ஏன்னா நம்ம கேட்டதுக்கு வந்து சாமி வந்து இருக்கோ இல்லையோ வந்து கொடுத்துட்றாரு. ஸோ நம்ம வீட்டில் வந்து டிஃப்ரெண்ட் ரைஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து தயிர் சாதம், லெமன் சாதம், தேங்காய் சாதம், தக்காளி சாதம் அண்ட் புளி சாதம் அண்ட் வடை சுட்டுட்ருக்காங்க. தொட்டுக்கிறதுக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா தான். ஸ்வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் பண்ணியிருக்காங்க, பாயசம் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து சாமி கும்பிட்டுலாம் படையல் போட்டு நாங்கள் சாமியும் கும்பிட்டாச்சு. ஈவினிங் நாங்கள் வந்து கோயில் போயிருந்தோம். அங்கே வந்து பரதநாட்டியம் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் தழுவு போட்டிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வச்சு பை.